சரவண பவ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறது ஆக்சுவலி ஒரு கதை இல்லை, அது எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த விஷயம் நடந்து இப்போது சரியாக ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க. இதே தைப்பூச டைமில் தான் 2024 இது நடந்தது. ஸோ இப்போ தைப்பூசம் வரும்போது எனக்கு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. ஸோ உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ பதிவை பண்ணுறேங்க. ஸோ இந்த கலியுகத்தில் முருகர் இன்னும் நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக தான் இருக்குங்க நான் இப்போ சொல்ல போகிறது. நிறைய பேர் நம்மக்கிட்ட முருகரோட அற்புதங்கள், அதிசயங்கள் ஒரு கோடிக்கணக்கில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ப்ளஸ் மகான்கள் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நடந்துச்சு முருகர்னால அப்படின்னெல்லாம் அவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போங்க. ஒரு சின்ன மயில் இறகு எப்படி எங்களை ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து காப்பாத்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த மயிலிறகு தான் இந்த வீடியோவோட ஹீரோ. இந்த மயிலிறகு எப்படி இப்போ நம்ம சாமி ரூமில் இருக்குது, இவங்க இங்கே வர்றதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 2024 ஃபெப்பில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுக்காக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போயிருந்தோங்க. கோயம்புத்தூர் தான் ஹஸ்பண்டோட நேட்டிவ்ங்கிறதுனால அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்படி இன்விடேஷன் கொடுக்கும்போது என் சித்தி எங்கிட்ட ஒரு மயிலிறகு கொடுத்தாங்க. இது என்ன மயிலிறகு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தாங்க. ஸோ கேரளாவில் எங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் இருக்காங்க. அவங்களோட குழந்தை இந்த மயிலிறகெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவளுக்கு ஒரு ஹாபி. ஸோ அவள் அதை இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இவங்க எங்ககிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை வேண்டாம், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வேண்டாம், நீ கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க கம்பல் பண்ணி எங்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மயிலிறகை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபுல் பேக்டான ஒரு ரோடு. நாங்கள் சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். ஒரு சைடில் கார் இருக்குது, இன்னொரு சைடில் ஒரு பெரிய லாரி நிற்கிதுங்க. லாரிக்கு அந்த சைடில் பேரிகார்டு இருந்ததுனால அவர் அந்த சைடு போக முடியாமல் எங்களோட சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் கத்துறாங்க, நாங்களும் கத்துறோம். ஆனால் அந்த லாரி டிரைவருக்கு கேட்குதா என்னன்னே தெரியல. அவர் அப்படியே எங்ககிட்ட வர வர நாங்கள் எங்கள் பைக்கு சாஞ்சு அந்த 2 டயருக்கு நடுவில் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோங்க. எனக்கு அந்த நிமிஷம் ஒன்றுமே புரியல. எனக்கு அந்த லாரியோட டயர் ஸ்மெல்லு, அந்த புகை ஸ்மெல்லு கலந்து என் மூச்செல்லாம் அப்படியே அடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா எனக்கு வானம், வெளிச்சம் எதுவுமே தெரியல. நான் ஃபுல்லாக உள்ளே போகிறனால ஒரு இருட்டா, ரொம்ப ஒரு பயமாக அவ்வளோதான் நாங்கள் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, என் ஹஸ்பண்ட் ஒரு கையில் அந்த பைக்கை அப்படியே தூக்கி இழுத்து அப்படியே நிறுத்தினாருங்க. அந்த பைக் கண்டிப்பாக நல்ல வெயிட் இருக்கும். மோர் தென் ஒரு 150 கேஜி ப்ளஸ் இருக்குங்க. ஏன்னா அது ஒரு கியர் பைக். ஸோ அது கண்டிப்பாக ஒரு மனித சக்தினால் அது ப்ளஸ் நான் வேறு அந்த பைக் மேலே இருந்தேன். ஸோ அது தூக்குறதுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்காதுங்க. ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். இதில் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. எனக்கு அப்போ தான் ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னால் மூச்சு விட முடியுது. அப்போது கண்ணு திறந்து பார்க்கும்போது என் முன்னாடி ஒரே ஒரு மயில் இறகு அதுதான் இருந்துச்சுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக. ஒரு மனுஷனால் அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. ஒரு அருள், ஒரு மனுஷங்களுக்கு மீறின ஒரு சக்தி அந்த டைமில் எங்களை கண்டிப்பாக காப்பாற்றிருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நாங்கள் பெங்களூர் வந்துட்டோங்க. பெங்களூர் அம்மாட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி அந்த மயிலிறகை கொடுத்தோங்க. அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக அது முருகர் தான் அப்படின்னு நாங்கள் நம்பி அம்மா கொண்டு போய் உடனே அதை சாமி ரூமில் வச்சுட்டாங்க. அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனாலும் இன்றைக்கி அதை நினச்சா கூட என் உடம்புல அப்படியே ஆடும். ஏன்னா அது அந்த நாளில் நடந்தது ஒரு விபத்து மட்டும் இல்லை. ஆக்சுவலி ஒரு அருள், ஒரு அனுபவம். என் லைஃப்பில் முருகரை தெரியாமல் கும்பிடாமல் இருந்த என் லைஃப்பில் முருகர் வந்ததுக்கான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேங்க அதை. நிறைய பேர் சொல்வாங்க, கடவுள் இப்போ இருக்காரா, இப்போ இந்த காலத்துலலாம் அவர் அதிசயம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்வேன், கடவுள் இருக்கார், முருகன் இருக்கார், அவர் இன்னும் நம்மளோட தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது முருகர் பற்றி தெரியாது எனக்கு. முருகரை கும்பிடாத என்னையே அவர் வந்து அன்னைக்கு காப்பாத்தியிருக்காருன்னா, முருகரை நம்பி கும்பிட்றவங்க எல்லாத்தையும் அவர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. உங்க எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் முருகர் வந்து நம்மளோட தலையெழுத்த மாத்துற கடவுள். நம்ம தலையெழுத்து எப்படி இருந்தாலுமே, அத நல்லபடியா மாத்தி, நம்ம லைஃப்ப வந்து நல்லா கொண்டு போவார் அவர நம்புனா. ஸோ வெற்றிவேல் முருகா! ஓம் சரவண பவ! இந்த வீடியோவ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.